எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலையை கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகளை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதிக்கும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக, தயவுக்காக, மாறாத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வனாய் கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தவர், பலப்படுத்தின தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேண்டிய பலனுக்காக, கிருபைக்காக, பாதுகாப்பிற்காக ஆராதிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், பாடல் வேலையிலும், ஆராதனை வேலையிலும், கர்த்தருடைய வேலையிலும், கர்த்தருடைய வார்த்தை வேலையிலும், ஒவ்வொரு பகுதியும் தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை ஆளுகை செய்து நடத்துவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல நம்முடைய மகிமை பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஈராக இருந்து, சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கீங்கப்பா. அற்புதம் செய்து வேதனை துன்பம் இல்லாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு எங்களை பலப்படுத்தி இந்த நாளை ஆராதிக்க தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். தெரியுது, நீர் ஆளுகை செய்து நடத்துங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்னை இந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில துன்பம் எல்லாம் இன்பமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் பாடுகள் மத்தியிலே பவுலும் சீலாமும் பாடி துதி செய்யும் போது அவருடைய கட்டுகளும் விடுதலையாக்கப்பட்டார்கள். அங்கே இருந்த சிறைச்சாலை இருந்தவர்களுக்கு விடுதலையாக்கப்பட்டார்கள். நீங்கள் நானும் இந்த பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் நேரத்தில் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் விடுதலையோடு கர்த்தரை மையப்படுத்த முடியும். சொல்லி நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் என்று சொல்லி இந்த பாடலை கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். உற்சாகத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாம். பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி பள்ளிகளை சொல்லிட்டு கர்த்தரை மையப்படுத்தலாமே. டாடி, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம். ஆமே, கோடி கோடி நன்றி
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஆமென் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரை, ஜெயத்தை தந்தீரையா, தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி. நம்பிக்கை நாயரை நோக்கி நன்றி சொல்லலாமே. நன்றி டாடி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை அப்பாவும் திருப்பாதமே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், ஆத்திமரம் துளிர் விடாமல் கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருப்போம், வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வைக்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவான் கிருபையாலே. கர்த்தருடைய கரணமும் கூட இருக்கிறதுனால பாதுகாப்பு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவான் கிருபையாலே. அப்படி கண்களை மூடி
நிந்தனைகள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் துணையாளராக இருந்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார், நடத்தி பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தை, செப்டம்பர் மாதத்தை தேவனாய கர்த்தருடைய கரம் இந்த நாளில் பாதுகாத்து பலப்படுத்தின தயவுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை மையப்படுத்தலாம். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரு நிலையில் தங்குவான் என்ற வார்த்தைப்படி உடைய பாதுகாப்புக்குள்ள எங்களை நடத்தி வந்தீங்க. நீங்க வாழ்க்கையில ஏகவா ஈரா இருந்து எங்க வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கிற தேவனா இருந்த தெய்வமே உயர்த்துகிறோம். ஓ நன்றி இயேசுவே, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, எங்களை நடத்தி வந்தவரை நம்பிக்கை நாயகனே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபா ஷகல தனபோ, நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த நல்ல நன்றி இருந்த உள்ளத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. அவர் நம்பிக்கை நாயகனாக இருக்கிறார். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல பற்றுதலாய் இருப்பது நலமே என்ற வார்த்தைப்படி அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன், அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தைப்படி எங்களை நடத்தி வந்தவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன் நீங்க இருக்கீங்கப்பா. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பு. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவர் நீ ஒருவரே, ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுக்கிறவரே, பதில் தருவீரே. ஏகோவாயிரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திக்கிற தேவன். ஏகோவாயிரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்,
என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை. நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு நம்புவேன் இயேசு ஒருவரை. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை பாதையெல்லாம் அந்தகாரம் சொன்னாலும் வாழ்க்கை முடிந்தது என்ற நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிற வாழ்க்கையில நம்புவதற்கு எதுவுமே இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்ற வார்த்தை. நம்பிக்கையோடு விசுவாசித்து ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். நாமத்துக்கு என்றே மகிமை வரட்டும். எல்லா மகிமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆராதனை வேலையை கருத்தில் கொடுக்குறோம் இயேசுவே. ஒரு வாரமும் நாளைகள் மூலமாக ஆராதனை பாடல் செய்தி கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஆன்லைனில் இணைந்து இந்த ஆராதனை வேலையை செய்தியை பாடலை கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளை பிதாக்கோர் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோடைய இருக்கடி வேலைக்கு கால சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து நாமும் மகிமைக்காக பங்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியான இடைப்படும் உடைய பிரசனை கூட இருக்கட்டும். என்னை வரைத்துக் கொள்ளும். புதிய கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனை பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், செய்தி கொண்ட பாட்டை கேட்டு ஆசீர்வதி பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பாடுவோம். பாட்டினால் அவரை துதிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றி ஆளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி ஆளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இதழ் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்த
ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழிய தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழிய தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இருந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாத்திடுவோம் என்னவன் நான் யாத்திரையில் இன்மரம் ஈசு நம்மோடிருப்பான் இந்தவன் நான் யாத்திரையில் என்பரம் ஈசு நம்மோடிருப்பான் போகையிலும் தம் வருகையிலும் புகலிடம் ஆனர் சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலை ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுவேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுவேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வண்டிகள் தீர்த்திட வந்திடுவான் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சிகள் தீர்த்திட வந்திடுவான் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடுவான் விரைந்து நீரும் இட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனினே நம்மை ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நான் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் மகிமையெல்லாம் திரியதேன்னு கொண்டாடு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம் தொடர்ந்து கடந்த வாரங்களை இப்சுட்டு கானான் அருகே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நாம் கானானை சௌந்தரிப்பதற்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களில் புறப்பட்டது 12 கோத்திரம் புறப்பட்டார்கள் அந்த கானானருக்குள்ளே பிரவேசித்தவர் 2 கோத்திரம் இந்த 10 கோத்திரமும் அது முப்பர்கள் அதாவது முற்பிதாக்கள் அந்த 10 கோத்திரத்தினுடைய அந்த பெரியவர்கள் 20 வயதுக்கு மேற்பட்ட ஒருவரும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே உள்ள பிரவேசிய விடாதபடி அவர்களுடைய அபிசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் இழந்தார்கள். அப்படித்தான் என்னாம 14வது அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும்.
எப்புனேனின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒரு வளமான ஒரு வாழ்க்கையே வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை 12 கோத்திரங்களும் புறப்பட்டு பிரவேசிப்பதற்கு 2 கோத்திரம்தான் தெய்வ சமூகத்தில் நிலைச்சிருந்திருக்கிறாங்க. அதை வாக்குத்தத்தம் பண்ணினதை பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளை பழைய ஏற்பாட்டினில் தான் புதிய ஏற்பாடு. அன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலர்கள், தேவனால் தமக்கென்று சொந்தமாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் மோசையை கொண்ட அற்புத அடையாளங்கள் நடத்தப்பட்டு முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குரைத்தபடியே அந்த மக்களை வழிநடத்தி வந்தவர். அந்த வாக்குக்கு விரோதமாய் பேசி கலகம் பண்ணி அந்த வாயின் வார்த்தையின் மீறுதலினாலே தனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை இழந்த அந்த இஸ்ரவேலர்கள் நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக திஷ்டாந்தமாக நமக்கு இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை இழந்த எபிரேயர் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனம் படிமா. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ விசுவாசம்னா அவங்க கீழ்ப்படிவாங்க. விசுவாசம் கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அதுக்கு எதிர்மறையான அவிசுவாசம் கீழ்ப்படியாமே கொண்டுட்டு வரும். விசுவாசத்தினால கீழ்ப்படிஞ்சதுனால வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. இவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தனால கீழ்ப்படியாமே இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, அடுத்த 4வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. வாசிமா. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நம்ம எத்தனை வருஷம் நீங்கள் பிரசங்கத்தை சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா அந்த கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாகாது. லீஸ்திராவில் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் அடிக்கடி உங்களுக்கு நான் அதை தியானிச்சிருக்கிறோம். 8, 9, 10 லீஸ்திராவில் பிறவி சப்பானி ஒருத்தன் பவுல் பிரசங்க பண்ணுகிறத அவன் அவன் விசுவாசத்தோடு கவனித்து கேட்குறான். வாசிமா. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அவனை பார்த்தாரு. அவன் பவுல் பிரசங்கம் பண்றத கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே லூக்கா 8வது அதிகாரத்தில் 18வது வசனம் நினைக்கிறேன். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து நீங்க கேட்கிற விதத்தை, நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொஞ்சம் கவனிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கேட்கிற விதத்தை கவனிங்க. நீங்க கேட்டுக்கிட்டே கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகும். அவனுக்குள்ளே அவன் பவுல் பிரசவமானதை கேட்டுக்கிட்டு இருந்தான்.
அவனை உற்று பார்த்தா அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறது. அவன் கவனித்து கேட்டுக்கிற விதத்தில் கவனித்து கேட்டான். அதனால அவனுக்குள்ள என்ன உருவாயிடுச்சுன்னா விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ள. வசனத்தை கேட்க கேட்க தான் நமக்குள்ள விசுவாசம் உருவாகும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. வளர்ச்சியின் முடிவு நல்ல பலன் கனி. முயற்சியின் விளைவல்ல வளர்ச்சி. எப்போ வளருவது? நம்ம வசனத்தை கேட்க கேட்க தான் நம்ம விசுவாசத்தில் வளர முடியும். கேட்குற அளவு, எந்த அளவுக்கு வசனத்தை, ஒரு பிரசங்கத்தை திரும்ப 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 புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, அந்த வசனம் உள்ள கிடக்கும். கேட்டுக்கிட்டே இருங்க, எத்தனை முறை நாளும். வசனத்தை கேட்கறதுல உங்களுக்கு போர் அடிக்கனா அது பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறீங்களா? ஏசாயா 55:2 படிங்களேன். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் எனக்கு செவி கொடுத்து, கவனமாக செவி கொடுத்து கேளுங்க, நலமானதை புசியுங்க, கொழுப்பான பதார்த்தம் சாப்பிட்டது போல பலன் அடைவீங்களாம். ஏசாயா 55:9-10 பண்ண முடியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, மலை பனி, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ நீங்க அந்த வசனமானது எப்படி இது மாரியும் பனி இந்த பூமியில் வந்து அந்த விளையிற பயிர் மேலே இறங்கும் போது முளை கிளம்பி, அந்த மாறிங்கிறது மழை பனி பெஞ்சு விதைக்கிற விதை மேலே இறங்கும் போது அந்த தண்ணீர் உள்ளே இறங்கின உடனே என்ன செஞ்சது? கீழே வேறு பற்றி மேலே எழும்பிடுது. கீழே வேறு பற்றினோன்னா அடிமரம் வந்துடுது. அப்போ அந்த நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து விதைக்கிற விதை புசிக்கிற ஆகாரம் கொடுப்பது எப்படி? ஆண்டுடைய வசனமும் அப்படி தான் நமக்குள்ள வந்து விதையாக விழும்போது மலை என்கிற உபதேசம் என்ன 32:3 நினைக்கிறேன், 32:2 பாமம் 32:2 நினைக்கிறேன். பாமம் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்போ வசனம் வந்து இன்னைக்கு கர்த்தருடைய வசனம், விதை வந்து கர்த்தருடைய வசனம். அது வந்து எப்படி பொழியணுமா? மழையாக பொழியணும்னா மழை எப்படி? உபதேசம் வந்து மழையாக பொழியணுமா? இப்போ விதைக்கப்பட்ட விதையானது வசனமானது உபதேசமாய் பொழியப்படணும், உபதேசிக்கப்படணும், வசனத்தை வியாக்கியானம் பண்ணணும், விளக்கி போதிக்கணும். அப்போ விதைக்கிற விதையில மலை இறங்குறது போல உபதேசம் மலையாக இறங்கும் போது தான் அங்கே அது வேறு ஒன்றி மேலே அடிமரமாக எழும்பும். அடிமரம் எழும்பின பிறகு தான் அப்படியே ஒரு கிளை விட்டு அப்படியே இலை வந்து அதில் பூ பூத்து, ரட்சிப்பு பூ பூத்து, அதுக்கு பிறகு காய். அதில் தான் வெயில் பனியில் உஷ்ணத்தினால அது பக்குவப்படுத்துது. அதுக்கு பிறகு தான் கனி. பாடு உபத்திரவத்தில் அதுக்கு பிறகு கனி ஆகிறது. எப்படி மரமும் அந்த
பூமியும் எப்படி கனெக்டடாக இருக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு பலன். அதே போல தான் நீங்கள் தேவனுடைய உறவுக்குள்ளே இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு உபதேச வசன சத்தியங்களாக கேட்க 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 கீழே வேறுபட்ட அடிமரம் வந்து கிளை உருவாகி இலை வந்து பூ பூத்து காய் எடுத்து அதுக்கு பிறகு தான் கனியை வருது. அதே மாதிரி தான் உபதேசம் வந்து மலையாக பொழியணுமா, வசனம் தான் விதைக்கப்படணும், அது வேறு ஊன்றணும். வேறு ஊன்றிச்சுன்னா மேலே அப்படியே செடி முளைச்சி கீழே அப்படி சுற்றி ஒரு அடிமரமாக உருவாகிடும். நீங்கள் அப்போ தான் இயேசு கிறிஸ்து வேறு பற்றிட்டார். வேறு பற்றி இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரமாக எழும்புது. இயேசு கிறிஸ்து கீழே வேறுபட்டு மரமாக எழும்பி அதில் ஒரு கிளை வருது, சுவாப கிளை, அதில் நேர்த்தியான வாழ்க்கை, அப்படியே பூ, ரட்சிப்பு பூ, அதுக்கடுத்து காய், உபத்திர பாடு வந்து நின்று பிடிச்சி அதுக்கு பிறகு தான் கனியாக வெளிப்படுது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுக்குள்ளே தான் இந்த ப்ராசஸுக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் 7 விதமான ஸ்டெப்புக்குள்ளே இருந்து தான் உள்ள நுழையணும். இந்த அனுபவம் புறப்பட்ட இஸ்ரவேல 10 கோத்திரத்துக்குள்ள இல்லை, இந்த 2 கோத்திரம் தான் அந்த விசுவாசம் உள்ள ஒரு பலனுக்குள்ளே உருவாக்கப்பட்டு அவன் இந்த மற்றவர்களை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு பாத்திரங்களாக அதைத்தான் சொல்ல காலேப்பும் யோசுவாவுக்குள்ளே வேறு ஆவி, அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. இப்போ நம்ம செய்திகளை போய் நிறைவு செய்வோம். இந்த அனுபவம் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் விதையின் ஓமானம், அதுதான் ஒரு விசுவாச அளவன் வாழ்க்கை. இதில் தூக்கப்பட்ட விசுவாசம் அவங்களுக்குள்ள 40 வருஷம் ஆரோசிக்கப்பட்டவும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து வேரூன்றப்படலை, வேத வசனம் வேரூன்றப்படலை. அவங்களுடைய இருதயமெல்லாம் எகிப்தில் இருந்ததுனால தான் அவங்க வந்து ஆண்டவரோடு இசைந்து அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிக்கப்படாதவங்க. இன்றைக்கி நம்ம சபையில் எத்தனை வருஷம் நீங்கள் சபைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய உறவுல இல்லை அப்படின்னா அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை இழந்த 10 கோத்திரத்தினுடைய நிலை தான் நமக்குள்ளே வரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். சரி, இந்த அனுபவத்தில் இப்போ யாத்ராம 3:7-8 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் உபத்திரத்தை பார்த்து வாக்குத்தத்தங்க கொடுக்குறாரு. வாசிமா. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்ன அவருடைய தரிசன ஆண்டோடைய திட்டமே என்ன? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தமான தேசத்தில் கூட்டிட்டு போய் சேர்ப்பேன்ட்டார். இந்த நோக்கத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் இறங்கினார், மோசையை அனுப்பினார், 10 விதமான அற்புதங்களை செய்து எகிப்தை விட்டு வெளியேற்றினார். அந்த வெளியேற்றப்பட்ட பிறகு தான் அவங்களோட பிரயாண பாதை தான், அதில் தான் அவங்க ராமசேஸை விட்டு விலகினாங்க. வளமான ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம உலக பிரகாரமான சில காரியங்களை நம்ம இழந்தே ஆகணும். அப்படி இழக்கும் போது தான் ஆண்டவரால் பல ஆசீர்வாதங்கள் 100 மடங்கு பெற முடியும். அது எகிப்தை விட்டு வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஒரு மீட்கப்பட்ட பிறகு தான் நம்ம எகிப்தை விட்ட கிறிஸ்து நமக்கு ஒரு பஸ்காவாக நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கண்மலையாக கிறிஸ்துவாக அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம மீட்கப்பட்டவர்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வனாந்தர பாதை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தர பாதையில் சுக்கோத்து, அது ஒரு தற்காலிகமான கூடாரம். இந்த உலக வாழ்க்கை வந்து இந்த வனாந்தர பாதை நிரந்தரம் அல்ல, உலக நிரந்தரம் அல்ல. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம்தான் நிரந்தரம், நம்ம போய் சேர வேண்டிய இடம் தான் நமக்கு நிரந்தரம். இது வந்து தற்காலிகமான லைஃப். நம்ம பாதையில் கடந்து போகிறோம். வாழ்க்கை பிரயாணம், மோட்ச பிரயாணம், இதை விளங்கி கொள்ளதான் இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது சுக்கோத்துங்கிற அதில் பிரயாணப்பட்ட அப்போது அந்த கூடாரம் தற்காலிகமான வாழ்க்கை. இப்போ நாம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நுழைவோம். இவன் எங்கே குடியிருந்தார்? ஆபிரகாம் வாசிக்கலாம் 8வது வசனத்தில் இருந்து 11:8 9 கூட வாசிக்கும். சுபாசத்தினாலே இதுதானம்மா விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. இங்கே பாருங்க, அழைக்கப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமையினால பிரவேசிக்க முடியாமல் போச்சு. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய அழைப்பிலேயே தான் போகிற இடம் என்னதென்று அறியாது இருக்கும்போது அவர் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவர் அழைக்கும் போது அந்த அழைப்பை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான். காரணம் எப்படி அவர் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறார், தேவனை விசுவாசித்தார். அதனால தான் அவரால் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனார். ஆசிமா கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். சுக்கோத் அனுபவம் அதுதான். ஆபிரகாம் ஒரு செல்வ சீமான் என்று ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, பொண்ணு வெள்ளி, பூமியை தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஒரு அந்நீர் பரதேசியை போல கூடார வசை. அப்படின்னா அவன் லைஃப் என்னன்னா, இந்த உலகம் தற்காலிகமானது அப்படிங்கிறத தன் வாழ்க்கையில பிரதிபலித்தார். ஒரு விசுவாசி இந்த பூமியில் வாழுகிற வரைக்கும் ஒரு அந்நியன் பரதேசியாக, ஒரு கூடாரவாசியாக, இந்த பூமி இந்த உலகம் தற்காலிகமானதான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கணும், நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அடுத்து வாசிமா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அந்த விசுவாசத்தினாலே அவன் கூடாரத்தில் குடியிருந்தான். அந்த விசுவாசத்தினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அடுத்து, ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையே இன்னைக்கு நம்ம ஒரு ஆவிக்குரியவர்களை பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை தான் எபிரேயர்க்கு எழுதுறார். இவங்க எப்போ எல்லாருமே விசுவாசத்தோடு அந்த தேசத்தை இன்னும் போய் சுதந்திரிக்கலை, ஆனாலும் அந்நீர் பரதேசமாக வாழ்ந்து அந்த தேசத்தில் போய் அந்த தேசத்தை விசுவாசித்து மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் பிரவேசிப்பதற்கு அந்நியர் பரதேசியமாக வாழ்ந்து விசுவாசத்தோடு மரிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை வாழலை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குரிய வாழ்க்கை, அந்த நித்தியத்துக்குரிய வாழ்க்கை, அந்த நித்திய மகிமைக்குரிய வாழ்க்கை. இந்த நீங்களும் நானும் செய்தி மூலமாக ஆவியானவர் இடைப்படுகிறாரு. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நம்ம அந்நியன் பரதேசியில் எப்படி வாழணும், அந்த நித்திய மகிமைக்குரிய பரலோக வாசிகள் என்ற உணர்வோடு இன்றைக்கு மரித்தாலும் நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போய் தேவனோடு கூட நிரந்தரமாக தங்குகிற ஒரு பாக்கியம் கிடைக்குங்கிற உணர்வோடு ஒரு ஊழியக்காரர் எப்போ ஊழியம் செய்தாலும் இன்றைக்கு மரித்தா அவருடைய நித்தியத்துக்குள்ளே போகணுங்கிற உணர்வோடு இன்றைக்கு நான் செய்கிற ஊழியம் இயேசு வருவாரானால், என் மரணம் இருக்குமானால் நான் அவருடைய ராஜ்யத்தில் அந்த உணர்வோடு அந்த சிந்தையோடையே ஊழியம் செய்வாராம். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தவான் இருக்கிறாரு, அவரை குறித்த சாட்சி இப்படி சொல்கிறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தையோடு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து இரட்சகரை இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கிற அனுபவம். எப்படி ஆயிலும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்புவதற்கு அந்த தகுதியாகும்படி காத்திருந்தாராம் பவுல். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இந்த விசுவாசத்தினாலே அந்த நித்திய மகிமைகளை சோனும் பிரவேசிப்பதற்கு
எப்படி ஆளுங்கிறார். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். அந்த மரித்தோர்ந்து உயிர் தெழுவதற்கு நான் பார்த்தரனா எண்ணப்படுவதற்கு எப்போதும் என்னை அந்த தகுதியோடு காத்திருந்தார். என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரேன்னு சொன்னார். ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லுகிறார். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்நியர் பிரதேசமா விசுவாசத்தோடு மரித்தாங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் நான் சுதந்திரிக்கணும். அந்த செய்தியை கேட்கிற நேரம் இந்த அனுபவம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாதனால தான் அவங்க எகிப்தை நினைச்சே அழிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நினைச்சிருந்தாங்க அப்படின்னா எகிப்தை மறந்துருப்பாங்க, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிப்பாங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உலகத்தின் பாவ அடிமைத்தன சாபம், இந்த நீங்கள் விட்டு வந்த தேசத்தை அடிமைத்தனத்தின் தேசத்தை நீங்கள் நினைச்சிட்டு பிரயாணம் பண்ணுங்க வரைக்கும் உங்கள் வனாந்தரத்திலே உங்கள் லைஃப் முடிஞ்சிடக்கூடாது. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். நம்முடைய நினைப்பு, நம்முடைய செயலும் நித்தியத்தை குறித்த, நித்திய மகிமையை குறித்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து கொண்டு பிதாவின் சமூகத்தில் நான் நித்திய காலமாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்போது அவர் துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். என் ஆண்டவர் எப்போ வருவார், அந்த வருகை குறித்த எதிர்பார்ப்பு, அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய ஆயத்தம், என்னுடைய குடிப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கேயே இருந்து இரட்சகர் வருவதற்கு நான் காத்திருக்கிறேன். என்னை அழைக்க போகிற, என்னை கூட்டிட்டு போகிற மணவாளனுக்காக, மணவாட்டியாக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் அந்த ஆபிரகாம் ஒரு பிதாக்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க அந்நியரும் பரதேசியமாக வாழ்ந்து விசுவாசத்தோடு மரித்தார்கள். அந்த செய்தி மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். அடுத்த வசனத்தை படிமா, தொடர்ந்து நாம் நிறைவு செய்வோம். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். அதுதான் உண்மை. அந்த பரம தேசத்தை, நித்திய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, பிதாவின் தேவ சமூகத்தை அவங்க விரும்பினாங்க. பரலோக ராஜ்யத்தை விரும்பினாங்க. இவ்வுலக வாழ்க்கை அல்ல, அவ்வுலக வாழ்க்கையவே மேலானதை விரும்பினார்கள். நித்திய ராஜ்யத்தை விரும்பினார்கள். நித்திய ஜீவனை பிரவேசிப்பதற்கு விரும்பினார்கள். அதனால தான் அவர்கள் திரும்பி போவது, அந்த எகிப்தை திரும்பி பார்ப்பது அந்த சிந்தை அல்ல, நான் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிற அந்த சிந்தை. நீங்கள் நான் அந்த செய்தி கேட்கிறாருமே அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாஞ்சையோடு விருப்பத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசையாய் தொடர்ந்து, எதற்காக பிடிக்கப்பட்டமோ அதை பிடித்து கொள்ளுக, ஆசையாக தொடர்கிறேன் பவுல் சொன்னது போல பின்னானவில மறந்து முன்னானவிலை நோக்கி தொடருங்க, ஆசையாய் தொடருங்க. நித்திய மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்கு அந்நியர் பரதேசிலுமாய் இந்த பூமியில வாழ்ந்தாங்க. ஏன்? விசுவாசத்தோடு வாழ்ந்தாங்க. அந்த பரம ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும், அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கணுங்கிற நோக்கத்தோடு போன இந்த 2 கோத்திரங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மேல பிரியமாய் இருக்கிறார், அந்த தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, வாங்க போய் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்க, அவர் நம்மேல பிரியமாய் இருக்கிறார், வாங்க போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் அந்த பரலோக ராஜ்யத்தை விரும்பினார்கள், அந்த பரம தேசத்தை விரும்பினார்கள், அந்த பரலோக ராஜ்யத்தை விரும்பினவராய் வாழுவோம். அவர் திரும்பி போகணுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை, அதை விட அந்த பரம தேசத்தை விரும்பினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? நம்முடைய எதிர்பார்ப்பு எது? நம்முடைய விருப்பம் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும். அவர் எகிப்தையே நினைச்சதுனால தான் அவங்களுடைய நினைவின்படியே அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. நீங்கள் பரலோகத்தை நினைச்சு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக தேவனை தரிசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் அவர் இருக்கிற இடத்துக்கு அவ்வுலக மேன்மையை பாருங்க, இவ்வுலகத்தை மறந்துருங்க, இம்மைக்குரிய வாழ்க்கையை மறந்துருங்க.
மறுமைக்குரிய வாழ்க்கையை நினைச்சு தொடர்ந்து பிரயாணத்தில் ஓடுங்க. இன்மைக்குரிய இந்த வாழ்க்கை அழியும். மறுமைக்குரிய வாழ்க்கையை அழியாத மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணுங்கிற நோக்கத்தோடு நித்திய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இன்றைக்கே இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுங்க. ஒரே மனமா கிறிஸ்துவோடு பிரயாணத்தை தொடருங்க. இக்கால சத்தம் வரும்போது ஆயத்தமாகி, அவர் வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிற பிள்ளைகளை சீக்கிரம் அழைக்க வருகிறார். அவர்களுக்கு மாத்திரமே அந்த வாசல் திறக்கும். அவர்களுக்கு மாத்திரமே அந்த எக்கால சத்தம் கேட்கும். ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாகி மகிமைகளை பிரவேசிக்க போகிறோம். அந்த பரம ராஜ்யத்தை விரும்பினார்கள். கலாத்தியரில் சொல்லப்பட்டபடி எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் அந்த பரம தேசத்தை விரும்பி அந்த பரம தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுங்கிற விருப்பத்தோடு நீங்கள் பிரயாணம் பண்ணுவீர்கள். ஆனால் பின்னானவைகளை மறந்து முன்னானவையை நோக்கி முன்னேறி செல்லுங்க. கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பாரமான யாவற்றை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாச தோக்கிற முடிக்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கொஞ்ச கால பாட அனுப்பிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. செய்தியை நிறைவு செய்கிறேன். அந்த என்னாம 14வது அதிகாரம் 8-9 படிப்பான். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டுவதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிரியமாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு செல்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஆபிரகாம் இந்த விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படி தான் போகிற என்னது என்று அறியாது இருந்து அவனை புறப்பட்டு போனான். இந்த பூமியில் ஒரு கூடாரவாசியாக ஈசாக்கோடு யாக்கோபோடு இந்த பூமியில் ஆபிரகாம் சாராளோடு ஈசாக்கோடு கூடாரங்களை வாழ்ந்தார். அந்நியரும் பரதேசியமாய் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த பரம தேசத்தையே சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு விசுவாசத்தோடு மரித்தார்கள். திரும்பி போன விரும்பினா திரும்பி போயிருக்க முடியும்? இல்லை. அதைவிட அந்த பரம தேசத்தையே விரும்பினார்கள். இந்த செய்தியின் மூலமாய் இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல, இது அழிஞ்சு போகிற வாழ்க்கை. உண்மைக்குரிய வாழ்க்கையில் மறுமைக்குரிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை போய் சுதந்திரிக்கும்படி இன்றைக்கே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு இந்த பூமியில் உள்ள மேலானவைகளை நாடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் எதிர்பார்த்திருப்போம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாத்துமாவை கத்தரி சோத்திரி, வலுவல்லமை கத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி, நாத்துமாவை கத்தரி சோத்திரி, கத்தை செய்த சகல உபகாரம் மறவாதி. கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்து நிலைத்தின் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர் காக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.